எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். அதாவது என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது: குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5A, குரூப் 6, குரூப் 7A அண்ட் குரூப் 8. அது மட்டும் இல்லாமல் மற்ற தேர்வுகள், அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதில் எஸ்ஐஇ பிசி எக்ஸாம் ஆகட்டும், அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. அதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. இந்த டெஸ்ட் முழுக்க முழுக்க 12வது பொதுத்தமிழ் பாடப்புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. 100 வினாக்கள். முதல் கேள்வி: நெல்லையப்பர் எதனை கடமையாக கொள்ள வேண்டும் என்று பாரதி கூறினார்? தமிழ் வளர்ப்பதை. தமிழ் வளர்ப்பதை. தம்பி உள்ளமே உலகம் என்று யார் யாருக்கு கூறியது? தம்பி உள்ளமே உலகம் என்று யார் யாருக்கு கூறியது? பாரதி நெல்லையப்பருக்கு. மூன்றாவது கேள்வி: உனக்கு சிறகுகள் தோன்றுக, பறந்து போ என்பதில் உனக்கு என்பது யாரை எதை குறிக்கிறது? நெல்லையப்பரை. பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்திக் கொண்டான் என்று கடிதம் எழுதியவர். பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்திக் கொண்டான் என்று கடிதம் எழுதியவர் பாரதியார். நெல்லையப்பரை பாரதி டேஸ் என்று கூவு என்கிறார். தொழில்கள் தொழில்கள் என்று கூவு என்கிறார். ஓர் உயிரின் 2 தலைகள் என்பன. ஓர் உயிரின் 2 தலைகள் என்பன ஆணும் பெண்ணும். ஆணும் பெண்ணும். தமிழ் பள்ளிக்கூடங்களில் டேஸ் எல்லாம் பயிற்சி பெற்று வளர வேண்டும் என்கிறார் பாரதி. நவீன கலைகள் எல்லாம். வம்சமணி தீபிகை எனும் நூலை எழுதியவர். வெளியிட்ட ஆண்டு. எழுதியவர் கவிகேசரி சாமி தீட்சிதர். வெளியிட்ட ஆண்டு 1879. வம்சமணி தீபிகை எனும் நூல் யாரை பற்றியது? எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறு. அடுத்து 10வது கேள்வி: வம்சமணி தீபிகை நூலின் பதிப்பை திருத்தி வெளியிட ஆசை கொண்டு 6/8/1919 ஆட்சி செய்த வெங்கடேசர் எட்டப்பருக்கு கடிதம் எழுதியவர். பாரதியார். வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக வெளியிட்டவர் இலசைமணி. ஆண்டு 2008. அடுத்து 12வது கேள்வி: பாரதி தனது 15 வயதில் எட்டயபுரம் அரசருக்கு எழுதிய கவிதை கடிதத்தில் வேண்டப்படும் செய்தி. பாரதி தனது 15 வயதில் எட்டயபுரம் அரசருக்கு எழுதிய கவிதை கடிதத்தில் வேண்டப்படும் செய்தி. பாரதி கல்வி கற்க உதவி வேண்டி. பாரதியின் கடிதம், அதாவது கடைசி கடிதம், யாருக்கு எழுதப்பட்டது? குத்தி கேசவருக்கு. குத்தி கேசவருக்கு. சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களில் துணையாசிரியராக இருந்தவர். நெல்லையப்பர். நெல்லையப்பர். 15வது கேள்வி: பாரதி நடத்திய
இதழ்களில் துணையாசிரியராக இருந்தவர். நெல்லையப்பர். நெல்லையப்பர் ஆப்ஷன் ஏ. பாரதியின் பல்வேறு பாட்டுகளை, அதாவது கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு உள்ளிட்டவை பதிப்பித்தவர். நெல்லையப்பர். நெல்லையப்பர். 17. நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி ஆகிய கவிதை நூல்களை எழுதியவர். நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி ஆகிய கவிதை நூல்களை எழுதியவர் நெல்லையப்பர். வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் நெல்லையப்பர். வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் நெல்லையப்பர். 19வது கேள்வி. லோகோ பகரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணையாசிரியராகவும் பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றியவர் நெல்லையப்பர். வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் எவ்வாறு திரியும்? லகரம் ரகரமாகும். வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் எவ்வாறு திரியும்? இவற்றில் எதுவுமில்லை. எழுதும்போது வரும் பிழைகளை டேஸ் வகையாக கொள்ளலாம். அப்ப 4 வகைகளாக கொள்ளலாம். இது சின்ன கேள்விதான், இருந்தாலும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க. உயிரெழுத்துகள் எத்தனை? 12. 12. உயிரெழுத்துக்களின் வகை 2 என குறிலெழுத்துக்கள், நெடிலெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18. மெய்யெழுத்துக்கள் 18. மெய்யெழுத்துகளின் வகை 3 என்னென்ன? வல்லினம், மெல்லினம், இடையினம் ஆகிய 3 வகைப்படும் மெல்லின எழுத்துகள். உயிர்மெய் எழுத்துகள் 216. அந்த 216ல் உயிர் மெய்க்குறில் 90, உயிர் மெய் நெடில் 126. உயிர் மெய் நெடில் 126. தமிழ் எழுத்துகள் மொத்தம் 247. 247. நா 3 ஸ்லீனா, 2 ஸ்லீனா, ரா, ரா, லா, லா, லா. இவ்வெட்டு எழுத்துகளில் சொல்லின் தொடக்கமாக வரும் எழுத்து. இதில் ஒன்னே ஒன்று தான், நான் மட்டும்தான் சொல்லின் தொடக்கத்தில் வரும் எழுத்து. சொல்லின் இறுதியில் வராத எழுத்தை கண்டறிக, அதுவும் நாதான். டேஸ் சொல்லின் தொடக்கமாக மெய்யெழுத்துகள் வருவதில்லை. தமிழில் சொல்லின் தொடக்கமாக மெய்யெழுத்துகள் வருவதில்லை. கிரீடம், பிரியா என்பவை டேஸ் மொழி சொற்கள். அப்போ இதில் என்ன சொன்னாங்க? மெய்யெழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களில் வருவதில்லை. அப்போ இது வராது. அப்போ மீதி என்னக்குது? மீதி 3ல் ஏதாவது தான். இது வடமொழி சொற்கள். வடமொழி சொற்கள். தமிழ் சொல் டேஸ் மெய்யோடு முடியாது. வல்லின மெய்யோடு முடியாது. இட், இர் எனும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும் டேஸ் எனும் வரிசையே வரும். கச, ப. சரியான கூற்றினை கண்டறிக.
வல்லின மெய்கள் ஈரொற்றாய் வாரா. சரி. இட்டு இர் என்னும் மெய்களை அடுத்து மெய்கள் வருவதில்லை. சரி. இக்கு இச்சு இத்து இப்பு ஆகியவற்றின் பின் அவற்றின் அவ்வெழுத்து வரிசைகளே வரும். சரி. அப்போ மூன்றுமே சரி. சொல்லின் முதலில் வராத எழுத்துகள் டா ரா. டா ரா. ஆய்தெழுத்து சொல்லின் இடையில் வரும். ஆய்தெழுத்து சொல்லின் இடையில் வரும். மெல்லின எழுத்துகளில் சொல்லின் தொடக்கமாக வராதவை மெல்லின எழுத்துகளில் சொல்லின் தொடக்கமாக வராதவை நா மா. நா மா. டேஸ் என்னும் எழுத்துகளுக்கு பின் வியங்கோல் வினைமுற்றுகள் விகுதி வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போது இயல்பாய் நிற்கும். இ இர் இல் இல் இல். டேஸ் ஒற்றுகள் மட்டுமே ஈரொற்றாய் வரும். யா ரா லா. இவை மூன்றுமே சரி. மூன்றுமே சரி. தனிக்குறிலை அடுத்து டேஸ் ஒற்றுகள் வாரா. ரா லா வாரா. லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் நகரமாய் திரிவதுண்டு. நகரமாய் திரிவதுண்டு. லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் டகரமாய் திரிவதுண்டு. லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் நகரமாய் திரிவதுண்டு. சரியானவற்றை கண்டறிக. இயக்குனர் சரி. உறுப்பினர் சரி. வீட்டினர் சரி. இயக்குனர் இரண்டு மட்டும் தவறு. அப்போ இரண்டு மட்டும் தவறு. வெள்ளச் சமவெளிகள் அழிய காரணம். வெள்ளச் சமவெளிகள் அழிய காரணம் மணல் அள்ளுதல். மணல் அள்ளுதல். உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும். இத்தொடர் உணர்த்துவது கார்பனற்ற ஆற்றல் பயன்பாடே தேவையாகிறது. கார்பனற்ற ஆற்றல் பயன்பாடே தேவையாகிறது. இயற்கை சமநிலையை நாம் சீர்குலைத்ததன் விளைவு எதற்கு காரணமாயிற்று? பருவநிலை மாற்றம். இயற்கை சமநிலையை நாம் சீர்குலைத்ததன் விளைவு பருவநிலை மாற்றத்திற்கு காரணமாயிற்று. உலக புவி நாள் ஏப்ரல் 22. உலக புவி நாள் ஏப்ரல் 22. மாமலை போற்றுதும் என்ற பாடல் வரியை கூறியவர் இளங்கோவடிகள். நூல் சிலப்பதிகாரம். அடிக்கடி இந்த கேள்வி கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீரின்றி அமையாது உலகு எனும் பாடல் வரியை பாடியவர். நீரின்றி அமையாது உலகு எனும் பாடல் வரியை பாடியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர். நம் நாட்டில் கடந்த 15 ஆண்டுகளில் எத்தனை முறை வறட்சி ஏற்பட்டுள்ளது? 5 முறை. 5 முறை. 2005ஆம் ஆண்டு மும்பையில் ஒரே நாளில் பெய்த மழையளவு 994 மில்லிமீட்டர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் லே பகுதியில் 30 நிமிடங்களில் 150 முதல் 250 மில்லிமீட்டர் வரை மழை பெய்த ஆண்டு 2010. ஜம்மு காஷ்மீர் லே பகுதியில்
30 நிமிடங்களில் 150 முதல் 250 மில்லிமீட்டர் வரை மழை பெய்த ஆண்டு 2010. ஒக்கி என்பதன் தமிழ்ச்சொல். ஒக்கி என்பதன் தமிழ்ச்சொல் கண். கண். புயலை குறித்த பெயர்களை பரிந்துரை செய்துள்ள சார்க் அமைப்பில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை 8. புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே என்றவர். புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே என்றவர் டேவிட் கிங். டேவிட் கிங். ரியோ டி ஜெனிரோவில், இது எங்கே இருக்குது? பிரேசில் நாட்டின் தலைநகர் ரியோ டி ஜெனிரோவில் காலநிலை மாற்றம் பற்றிய பணித்திட்ட பேரவையை ஐக்கிய நாடுகள் உருவாக்கிய ஆண்டு 1992. ரியோ டி ஜெனிரோவில் காலநிலை மாற்றம் பற்றிய பணித்திட்ட பேரவையை ஐக்கிய நாடுகள் உருவாக்கிய ஆண்டு 1992. அடுத்து 61வது கேள்வி. கடந்த 110 ஆண்டுகளில் மிகவும் வெப்பமான ஆண்டாக இந்திய வானிலை ஆய்வுத்துறையினர் அறிவித்த ஆண்டு 2009. உலகில் எத்தனை விழுக்காடு மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையோடு வாழ்ந்து வருகின்றனர்? 40%. நிலத்தடி நீர்மட்டத்தை தக்க வைப்பதில் இதன் பங்கு இன்றியமையாதது. மணல். நிலத்தடி நீர்மட்டத்தை தக்க வைப்பதில் இதன் பங்கு இன்றியமையாதது மணல். நடுவண் அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்த ஆண்டு. நடுவண் அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்த ஆண்டு 2005 டிசம்பர் 23. ஆனந்த் வேளாண் பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது? குஜராத். குஜராத். உலக சுற்றுச்சூழல் நாள். உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. ஜூன் 5. கூற்று 1. இயற்கையானது சமநிலையோடு இருந்தால்தான் அந்தந்த பருவநிலைக்கேற்ப நிகழ்வுகள் நடக்கும். சரி. உபரிநீர் கால்வாய்களும் வெள்ளச் சமவெளிகளும் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தும் ஆற்றல் அற்றவை. தவறு. என இதுதான் ஆற்றல் உள்ளவை. அப்போ இதுக்கு கூற்று 1 சரி, 2 தவறு. 68. வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தும் அமைப்புகளை அழித்து குடியிருப்புகள், தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்களை மனிதன் அமைத்துள்ளான். சரி. மணல் அள்ளியதன் விளைவாக வெள்ளச் சமவெளிகள் அழிகின்றன. சரி. அப்போ 2 கூற்றுமே சரி. 69. வெள்ளப்பெருக்கு காலங்களில் மட்டுமே நம் நாட்டில் மாற்று ஏற்பாடுகளை செய்கிறோம். சரி. வெள்ளம் வடிந்த பிறகு வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளை திட்டமிடவும் தவறுகின்றோம். சரி. அப்போ கூற்று 2மே சரி. சரியானதை தேர்க. சரியானதை தேர்க. மாறி அல்லது காரியமல்லை முன்னோர் மொழி. மாறி அல்லது காரியமில்லை முன்னோர் மொழி. அதாவது நீரின்றி அமையாத உலகங்கிறது திருவள்ளுவர், மாமலை போற்றுதுங்கிறது பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள், அதாவது சிலப்பதிகாரம்.
இப்போ சில கேள்விகளுக்கெல்லாம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சரியானதை தேர்க. ஆப்ஷன் சி மீத்தேன், பசுமை குடில் வாயு. சரியானதை தேர்க. 85 விழுக்காடு வெள்ளப்பெருக்கால் பேரிடர். அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் ஆண்டு. கார்பன் அற்ற ஆற்றல் ரஷ்யா. பசுமை குடில் வாயு. 2009 ஆண்டு மிகவும் வெப்பமான ஆண்டு. 2005 டிசம்பர் 23 தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். உயிரினங்கள் வாழ்வதற்கு அடிப்படையாக மழை, உழவுக்கும் இன்றியமையாதது. உழவுக்கும் இன்றியமையாதது. வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் உருவாகும் புயலுக்கு பெயர் வைக்கும் 8 நாடுகளில் பொருந்தாதது கண்டறிக. பொருந்தாது நேபாளம். வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்க 8 நாடுகள் வழங்கியுள்ள பட்டியலில் உள்ள பெயர்களின் எண்ணிக்கை 64. கதிரவனை சுற்றியுள்ள கோள்களில் டேஸ் மட்டுமே உயிரினங்கள் வாழ்வதற்கு உகந்த சூழ்நிலை நிலவுகிறது. புவியில் மட்டுமே. புவியில் மட்டுமே. புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கல் என்று கூறிய இங்கிலாந்தின் அறிவியல் கருத்தாளர் டேவிட் கிங். ஆர்டிக் பகுதி கடந்த 30 ஆண்டுகளில் எத்தனை லட்சம் சதுர மைல்கள் உருகியுள்ளது? ஆர்டிக் பகுதி கடந்த 30 ஆண்டுகளில் எத்தனை லட்சம் சதுர மைல்கள் உருகியுள்ளது? 4 லட்சம் சதுர மைல்கள். பசுமை குடில் வாயுக்களில் பொருந்தாததை கண்டறிக. ஹைட்ரஜன். மாற்று ஆற்றல்களாக விளங்கக்கூடியவற்றை கண்டறிக. மாற்று ஆற்றல்களாக விளங்கக்கூடியவற்றை கண்டறிக. சூரிய ஆற்றல் சரி, காற்று ஆற்றல் சரி, ஹைட்ரஜன் ஆற்றல் சரி, தாவராற்றல் இவை 4மே சரி. அப்போ இதுக்கு சரியான விடை இவை அனைத்தும் சரி. அடுத்து ஐக்கிய நாடுகள் அவை 1992 ஆண்டு காலநிலை மாற்றம் பற்றிய பணித்திட்ட பேரவையை உருவாக்கிய இடம் ரியோ டி ஜெனீரோ. 83. சரியான விடையை கண்டறிக. ஐநாவை 1992 ஆண்டு உருவாக்கிய காலநிலை மாற்றம் பற்றிய பணித்திட்ட பேரவையை உருவாக்கிய போது தொடக்கத்தில் 50 நாடுகள் உறுப்பினர்களாக இருந்தன. பின்னர் இந்த எண்ணிக்கை 193 நாடுகளாக உயர்ந்தது. அப்போ இவை இரண்டுமே சரி. பசுமை குடில் வாயுக்களை வெளியேற்றும் தொழிற்சாலைகளை கொண்டுள்ள நாடுகளை கண்டறிக. அப்போ சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, ஜப்பான் இவை அனைத்துமே சரி. ஆப்ஷன் டி பசுமை குடில் வாயுக்களை வெளியேற்றும் தொழிற்சாலைகளை கொண்டுள்ள நாடுகள் இவை அனைத்தும். கடந்த 110 ஆண்டுகளில் மிகவும் வெப்பமான ஆண்டாக இந்திய வானிலை ஆய்வுத்துறையினர் அறிவித்த ஆண்டு 2009. ஆப்ஷன் சி. டேசாம் ஆண்டிற்கு பிறகு புவியின் வெப்ப ஆண்டிற்கு ஆண்டு உயர்ந்து கொண்டே போகிறது.
டேசாம் ஆண்டிற்கு பிறகு புவியின் வெப்பம் ஆண்டிற்கு ஆண்டு உயர்ந்து கொண்டே போகிறது. இதுக்கு சரியான விடை 2001. புவியின் வெப்பம் உயர்ந்து கொண்டே போனால் அடுத்த 50 ஆண்டுகளில் கடல் நீர் மட்டம் உயர்ந்து உலகத்தில் டேஸ் கோடி மக்கள் வெள்ளத்தால் சூழப்படுவர். 200 கோடி மக்கள். உலகம் 2/3 பங்கு நீரால் சூழப்பட்டிருந்தாலும் டேஸ் விழுக்காடு மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையோடு வாழ்ந்து வருகிறார்கள். 40 விழுக்காடு. உலகம் 2/3 பங்கு நீரால் சூழப்பட்டிருந்தாலும் 40 விழுக்காடு மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையோடு வாழ்ந்து வருகிறார்கள். கடந்த 40 ஆண்டுகளில் இந்தியாவில் ஏற்பட்ட பேரிடர்களில் 85% டேஸ் ஏற்பட்டவையே, வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்டவையே. அடுத்து 90வது கேள்வி. சரியான கூற்றுகளை கண்டறிக. தமிழக நிலப்பரப்பில் விடுதலைக்கு முன்பு ஏறத்தாழ 50,000 நீர்நிலைகள் இருந்தன. சரி. தற்போது தமிழகத்தில் 20,000 குறைந்துள்ளன. சரி. சென்னை, மதுரை ஆகிய மாநகரங்களை சுற்றி மட்டுமே ஏறத்தாழ 500 ஏரிகள், குளங்கள் காணாமல் போய்விட்டன. என அது அத்துணையுமே தற்போது ஃப்ளாட்டுகளாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது நகரங்களில் ஏற்பட்ட மக்கள் தொகை பெருக்கத்தினால் குடிநீர் உள்ள ஏரிகள், குளங்கள் யாவும் குடியிருப்புகளாக மாற்றமடைந்துள்ளது. இப்போ இதுக்கு இவை மூன்றுமே சரி. இவை மூன்றுமே சரி. அடுத்து, நிலத்தடி நீர்மட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதில் டேஸ் பங்கு இன்றியமையாதது. மணலின் பங்கு. மணலின் பங்கு. நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது. மழை துளிகள். நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மழை துளிகள். பகலும் இரவும் சந்திப்பது. அந்தி. அந்தி. பகலும் இரவும் சந்திப்பது அந்தி. நீர்நிலையில் இருந்து ஒளிக்கதிர் நீரை எப்படி எடுத்துக்கொண்டது? நீர்நிலையிலிருந்து ஒளிக்கதிர் நீரை எப்படி எடுத்துக்கொண்டது? உதடுகள் குவித்து. உதடுகள் குவித்து. ஐயப்ப மாதவன் இயங்கி வரும் துறைகள். இதழியல் துறை, திரைத்துறை. இந்த 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் எடுக்கப்பட்ட தொகுப்பு ஐயப்ப மாதவன் கவிதைகள். கூற்று சரியா தவறா? நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. சரி. செங்குத்தாய் இறங்கிய மலையை கரத்தினுள் வலிய விடுகிறேன். தவறு. இப்போ கூற்று 1 சரி, 2 தவறு. கூற்று சரியா தவறா? மீதமான சொட்டுகளை ஈரமான மரங்கள் தலையசைத்து உதறுகிறது. சரி. வெயில் கண்ட பறவைகள் வெயில் தாங்காமல் வீழ்கின்றன. தவறு. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 99. கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் மத்தளம் அடிக்கின்றது. தவறு. போன மலை மீண்டும் திரும்பாது என அலைகிறேன். தவறு. அப்போ கூற்று 2மே தவறு. சரியானதை தேர்க. நீர்ச்சுவடுகள் சுவரெங்கும் இருந்தன. நீர்ச்சுவடுகள் சுவரெங்கும் இருந்தன.
இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது, அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொளி, ஒவ்வொரு காணொளி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.